அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை உடைய ஒரு தேவன். ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய சுபாவம். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தவுடன் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதை விதைத்த போது ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை அடையும்படி பெருக பண்ணினார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படி ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதித்து கொண்டு வந்ததை வேதத்திலே பார்க்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றும் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆசீர்வாதத்திலே பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலகத்தின் நன்மைகள். பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபிக்கிறாங்க, படிப்பில் வெற்றி பெறுவது ஒரு உலக ஆசீர்வாதம். ஒரு வேலைக்காக ஜெபிக்கிறோம், நல்ல வேலை கிடைத்து சம்பாதிப்பது உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு ஆசீர்வாதம். வியாபாரத்திற்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார், அது உலகத்துக்கான ஒரு ஆசீர்வாதம். ஒரு வீடு வேணும்னு கேட்கிறோம், ஆண்டவர் வீடு தருகிறார், அது உலகத்துக்கான ஆசீர்வாதம். குடும்பத்துக்கான ஆசீர்வாதம் இருக்கிறது. நல்ல வரன் வரணும், பிள்ளைகளுக்கு நல்ல திருமணமாகணும்னு வேண்டிக் கொள்கிறோம். தேவன் வாய்க்க பண்ணி திருமண வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், குடும்ப ஆசீர்வாதம். ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறோம், தேவன் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், அது குடும்பத்துக்கான ஒரு ஆசீர்வாதம். அது எல்லாமே உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள். சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறது. நல்ல சுகம் வேணும் அப்படின்னு கேட்கிறோம், ஆண்டவர் ஆரோக்கியம் தருகிறார். இந்த வியாதி என்னை வேதனைப்படுத்துது, வியாதியிலிருந்து சுகம் வேண்டும் என்று கேட்கிறோம், ஆண்டவர் சுகம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இது சரீரத்திற்கு அடுத்த ஆசீர்வாதம். அப்போ இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான் அதிகமாய் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் என்று வேதம் சொல்லுகிறாரு. உன்னதங்களிலே சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற முக்கியமான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதில் தான் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் நாம் உலக ஆசீர்வாதத்தில் தான் அதிக கவனம் செலுத்துகிறோம். சுகம் பெறுவது, விடுதலை பெறுவது, கடன் பிரச்சனை மாறுவது, படிப்பில் வெற்றி பெறுவது, வேலை கிடைப்பது, இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு தான் அதிக நேரம் செலவு பண்ணி அதுக்கான பிரார்த்தனை பண்ணுகிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதத்தில் முக்கியமானது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டாலே மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது என்பதாய் பார்க்க முடியும். மத்தேயு 6:33 ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த, பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த மேலான காரியத்தை நாடுங்கள், மற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3 யோவான் 2 ஆவியானவர் சொல்லும் பொழுது, பிரியமானவனே, நீ உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீ சுகமாக இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், அது தேவனுடைய விருப்பம். நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், கடன் பிரச்சனை, வறுமை, கஷ்டத்தில் இருக்கக்கூடாது, நீ நல்ல சுகமாக வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குமா? உன் ஆத்மா வாழ்கிறது போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் மற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்.
ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டா மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறாரு. அப்போ நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பலவிதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா அதில் நிறைய ஆசீர்வாதங்கள், அனுபவங்கள் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். ஆண்டவன் நமக்கு தரக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைய இருக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்தாவினாலே நிறைந்திருங்கள். Be filled with the Holy Spirit. பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த ஒரு அனுபவம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம், பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம், இது ரொம்ப அவசியம். சிலர் சொல்லுவாங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாரு, இன்னொரு அனுபவம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம ரட்சிக்கப்படுவது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தான் ரட்சிக்கப்படுகிறோம். அவர் தான் நம்மை உணர்த்துகிறார், மனம் திரும்ப செய்கிறார். நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? எபேசியர் 1:13 எபேசியர் 1:13 சொல்லப்படுகிறாரு. வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். இட் இஸ் த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுவது. இவன் தேவனுடைய பிள்ளை என்கிற முத்திரை, இவள் கர்த்தருடைய மகள் என்கிற முத்திரை ஆவியானவரால் ஒரு முத்திரை போடப்படுகிறது. நாம் ரட்சிக்கப்படும் போது, விசுவாசிகள் ஆகும்போது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுகிறோம். இட் இஸ் த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவ்வளவுதான். தட் இஸ் இன்டோர்லிங் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நமக்குள் ஆவியானுடைய கிரியை ஆரம்பித்து விடும். ஆனால் இன்னொரு அனுபவத்தை இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தன்னோடு கூட 3½ ஆண்டு காலம் இருந்த சீஷர்கள், அவங்க ஏற்கனவே எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினவர்கள், பரிசுத்த ஆவியானுடைய கிரியையினால் இயேசுவோடு இருக்க அர்ப்பணித்தவர்கள், பரிசுத்த ஆவியானுடைய பலனினால் அவர்கள் பிசாசை துரத்தினாங்க, வியாதியஸ்தரை குணமாக்கினார்கள். அவங்கள பார்த்து இயேசு சொல்றாரு, என்ன சொல்றார் பாருங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். 3½ ஆண்டு காலம் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆவியானவருடைய நடத்துதலோடு இயேசுவை பின்பற்றி நடக்கிறாங்க. ஆவியானவருடைய பலத்தினால் அற்புதம் செய்கிறாங்க, பிசாசை துரத்துறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீங்க. அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தான ஆராதனை பெறணும்? அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அந்த வல்லமை இல்லாவிட்டால் நீங்கள் பலமுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது, சாட்சி உள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது. அதனால பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். When the Holy Spirit will come upon you, you shall receive power. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்வீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை. தேவன் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன்.
அவருக்கு சாட்சியா இருக்க வேண்டுமானால் அவர் தன்னுடைய வல்லமையை நமக்கு தருகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்கிற ஞான ஸ்நானம் என்கிற ஒரு அனுபவம். அந்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில பேசி தேவனை துதிப்பது, தேவனை புகழுவது, இந்த அனுபவம் எல்லாருக்கும் உரியது. குறிப்பிட்ட சபைக்கு உரியது மாத்திரம் அல்ல, ஊழியர்களுக்கு உரியது மாத்திரம் அல்ல. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆவியினாலே நிறைந்த அந்நிய பாஷையிலே தேவனை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் தான் நீங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அந்நிய ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்கிறது என்று வசனம் சொல்லுகிறார். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுகிறவன் மனுஷரிடத்தில் பேசல, தேவனோடு பேசுகிறான். ஆண்டவரோடு பேசுவதற்கு தேவன் ஒரு ரகசிய பாஷையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அதுதான் அந்நிய பாஷை, அன்னோன் டங். சில சொல்லுவாங்க பெந்தேகோஸ்தே நாளில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுனாங்கல்ல, எல்லாருக்கும் கேட்டு தெரியும், அவங்கவுங்க பாஷையில் அது அவங்களால விளங்கி கொள்ள முடிந்தது. பல லாங்குவேஜ் மக்கள் வந்திருந்தாங்க, எல்லாருடைய பாஷையிலும் புரிந்தது. இப்போ நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை யாருக்கும் புரிய மாட்டேங்குது, அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. 2 காரியம், ஒன்று வரம், இன்னொன்று நம்முடைய ஆவியானவரால் நமக்கு தரப்படுகிற ஒரு கிஃப்ட். என்ன சொன்ன அந்நிய பாஷை, இது எல்லாருக்கும் உள்ளது. வரம் என்பது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ், பற்பல பாஷைகள் அப்படின்னு பைபிள் இருக்கும். பற்பல பாஷைகள்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். இந்தியாவில் 1700க்கு மேலே மொழிகள் இருக்கிறது. அந்த மாதிரி மொழிகள், அது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ், விதவிதமான பாஷை. அந்நிய பாஷை என்பது அன்னோன் டங், யார் உலகத்தில் பேசக்கூடிய பாஷை கிடையாது. இப்போ வரத்தினால ஒருத்தர் பாஷை பேசினா உலகத்தில் இருக்கிற ஒரு பாஷையாக இருக்கும். அது என்ன பாஷைன்னு அந்த லாங்குவேஜ் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் அநேக வருஷத்துக்கு முன்னால் இந்த சாயர்புரம் பக்கம் சுப்பிரமணியபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அப்போ அங்கே கூட்டம் நடத்தின 80களில் ஒரு நாள் கூட்டம், கடைசி நாள் கூட்டம் நடக்கும்போது திரளான மக்கள் வந்திருந்தாங்க. அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். நிறைய வாலிபர்கள் முன்னால் வந்து பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்டாங்க. அந்நிய பாஷையிலெல்லாம் பேசி தேவனை துதித்தார்கள். அப்போ எங்கள் மத்தியில் உதவி செய்வதற்கு, உதவியாளராக பணி செய்வதற்கு ஒரு கணவன் மனைவி வந்திருந்தாங்க. அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் சவுதி அரேபியாவில் வேலை செய்ததுனால அரபிக் லாங்குவேஜ் நல்லா தெரியும். அரபிக் லாங்குவேஜ், அவங்க அந்த அரபு மக்கள் பேசுவாங்கள்ல, அந்த லாங்குவேஜ் என்ன, அங்கே ரொம்ப காலம் வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு தெரியும். கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த சகோதரி வந்து சொன்னாங்க, பிரதர், இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்த்தேன். என்னதுன்னு கேட்டேன். முன்னால் வந்து வாலிபர்கள் பிள்ளைகள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி கொண்டு இருந்தாங்க. நான் ஒரு மகளை கவனித்த, வாலிப பெண்ணை கவனித்தேன். அவள் அழகாக கிராமட்டிக்கலாக ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அரபி பாஷையில் பேசுகிறாள். அரபு பாஷையில் ஆண்டவரை துதித்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். எனக்கு ஆச்சரியம், இந்த பிள்ளைக்கு எப்படி அரபு மொழி தெரியும்? ஒருவேளை இவங்க அங்கே எங்கேயாவது வேலை பார்த்துருப்பாளோன்னு தெரிஞ்சு ஜபெல்லாம் முடியட்டேன்னு காத்திருந்தேன். முடிந்த பிறகு அவளை கூப்பிட்டு, உனக்கு அரபிக் மொழி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்னதுன்னு கேட்டா, எனக்கு தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. இப்போ நீ பேசினிய, அது என்ன பாஷைன்னு தெரியாது, ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷையில் பேசினேன். இல்லை, நீ அரபு மொழியில் ரொம்ப அழகாக பேசின, ஆண்டவரை துதித்து துதித்து அருமையாக பேசினேன், எனக்கு அந்த அர்த்தம் தெரியும். நான் வந்து சவுதியில் இருந்ததுனால அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியும்னு சொல்லும்போது அவளுக்கு ஆச்சரியம், நான் அந்த மொழியாக பேசினேன். ஆமாம். அவங்க வந்து சொன்னாங்க, உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மொழியை நீங்கள் பேசினா அது வந்து கிஃப்ட்டு,
டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். யாருக்குமே புரியல. உலகத்தில் இப்படி ஒரு லாங்குவேஜே இல்லை அப்படின்னு சொன்னால் அது அந்நிய பாஷை, அன்னோன் டங். பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்குது, அன்னோன் டங். அந்த பாஷை யாருக்குமே புரியாது. அதனால தான் 1 கொரிந்தியர் 14 என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான், அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாமல் இருக்கிறான். வசனம் சொல்லுகிறாரு, அந்நிய பாஷையில் பேசினா அர்த்தம் யாருக்குமே தெரியாது. அவன் தேவனோடு பேசுகிறான், தேவனோட ரகசியம் பேசுகிறான் என்று வசனம் சொல்லுகிறாரு. ஆண்டவரோட ரகசியம் பேசணுமா? பரிசுத்தாவிலே நிரம்பி அந்நிய பாஷையில பேசுவதற்கு, துதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு இடம் கொடுங்க. அந்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அந்நிய பாஷையில பேசும்போது நம்ம மனுஷரிடத்தில் பேசவில்லை, தேவனோடு பேசுகிறோம். தேவனிடத்தில் என்ன பேசுகிறோம்? சீக்ரெட், ரகசியம். நம்ம பேசுகிற அந்நிய பாஷை கர்த்தருக்கு புரியும். அதற்கு ஆண்டவர் பதில் தருவார். நம்ம அதை விளங்கி கொள்ள முடியும். தேவனோட ரகசியம் பேசுவதற்கு தேவன் தந்திருக்கிற ஒரு பாஷை தான் அந்நிய பாஷை என்பது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை நிறைய பேர் வாஞ்சிப்பதில்லை, பெற்றுக்கொள்வதில்லை. விடுதலை பெறுவதை விட, ஒரு சொந்த வீடு கட்டுவதை விட, நீங்கள் ஒரு நல்ல வேலை கிடைப்பதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுவது. இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதங்க. இந்த ஆசீர்வாதத்தை விரும்புங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே என்னை நிரப்பும், எனக்கு இந்த அனுபவத்தை தாரும், நானும் பரிசுத்தாவினாலே நிரம்பணும்னு கேளுங்க. இந்த அபிஷேகம் வந்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியத்துக்கு பதில் கிடைத்து விடும். என்னால் அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்றீங்க. என்ன வல்லமை? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, சாட்சியாய் வாழக்கூடிய ஒரு வல்லமை. உங்களுடைய தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப பரிசுத்தாவினாலே நிரம்பி அந்நிய பாஷையில பேசவும், துதிக்கவும், ஜெபிக்கவும் ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வல்லமை உள்ள வாழ்க்கையாய் மாறிவிடும். உங்களுடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கும், உங்களுடைய சொல்லிலே ஒரு வல்லமை இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை இயேசுவுடைய வல்லமை வெளிப்படுத்தும். அதற்கு தான் இந்த அபிஷேகம், அதற்கு தான் இந்த ஆசீர்வாதம். பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை பெற்றுக்கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை இந்த அனுபவம் பெற்றுக்கொள்ளாட்டா இன்றைக்கு இந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த வல்லமை வேணும், பரிசுத்தாவின் நிறைவு வேணும், நானும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி தேவனை துதிக்கணும். நீங்க இதை பெற்றுக்கொண்டீங்கன்னா வியாதியிலிருந்து சுகம் தன்னால நடக்கும், கட்டுகள் தன்னால் அறுக்கப்படும், தன்னால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். பாஸ்டர் ஏசன்னானே ஆந்திராவில் ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார். ஹோசன்னா மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு பெரிய ஒரு அருமையான தேவ மனிதர். ஒவ்வொரு மே மாதமாக உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த மத்தியில் வந்தாங்க. அந்த சகோதரர், அந்த ஊழியக்காரர் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. ஆந்திராவில் ஒரு பட்டணத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. இவங்க பிரசங்கம் பண்ணணும், மேடையில் அவங்களுடைய டீம் ஆட்கள் எல்லாம் பாட்டு பாடிக்கொண்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தரையில் சேர் போட்டு அதில் ஏசன்னா பாஸ்டர் உட்கார்ந்துருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் பிரசங்கம் பண்ணணும். ஜனங்கள்லாம் திரளாய் மைதானத்தில் கூடி இருக்கிறாங்க. அப்போ ஒரு தாய் தகப்பன் ஒரு நடக்க முடியாத பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனால் நடக்க முடியாது, தவிழ்ந்து கொண்டே வருகிறான். 4 காலில் அப்படியே தவிழ்ந்து கொண்டே கால் இப்படி வளைஞ்சிருக்கு பின்பக்கமாக. அவனை தாய் தகப்பனை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த தாயார் வந்து இவர்கிட்ட சொல்கிறான், ஐயா என் பையனால் நடக்க முடியாது, ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. இவர் அப்படியே பார்த்தார். பார்த்துட்டு, முதல்ல போய் கூட்டத்தில் உட்காருங்க, நான் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கேட்கணும், வசனத்தை கேட்ட பிறகு கடைசியில் தான் ஜெபம், போய் உட்காருங்கன்னு சொன்னார். அந்த அம்மா விடுற மாதிரி இல்லை. நாங்கள் தூரத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வர்றோம், கூட்டம் முடிஞ்ச போகிறதுக்கு பஸ்ஸே கிடையாது, 9 மணிக்குள்ளே பஸ் எல்லாம் போயிடும்,
இப்போவே ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா கூட்டத்தில் நாங்கள் இருப்போம், செய்தி கேட்போம், முடிகிற நேரத்தில் பஸ்ஸுக்கு நாங்கள் போயிடுவோம். இப்போவே ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப அந்த அம்மா தொந்தரவு பண்ணதுனால சரி அப்படின்னு கூப்பிட்டு அந்த தம்பியை கூப்பிட்டார். அவன் அப்படியே தவழ்ந்து கொண்டே வந்தான். வந்தவனை பார்த்து, தம்பி நான் உனக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். வாட் யூ வாண்ட் மீ டு ப்ரே ஃபார்? உனக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? தாய் தோப்பனு கண்ணீரோடு சொல்கிறது, நடக்க முடியல, அவன் தவழ்ந்து கொண்டே வருகிறான், பார்த்தாலே தெரியுது சுகத்துக்காக ஜெபிக்கணும்னு. இவர் கேட்கிறார், உனக்கு எதுக்கு ஜெபிக்கணும்? அவன் என்ன சொன்னான், நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்றார். ஹல்லேலூயா. அப்பா அம்மா உலக ஆசீர்வாதத்தை கேட்குறாங்க, அவன் சுகமாகணும்னு. அவன் என்ன கேட்குறான், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்றான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நடக்க முடியாமல் தவழ்ந்து கொண்டு வருகிற தம்பி இவன் ஆவிக்குரிய காரியத்தை கேட்கிறான்னு சொல்லி திரும்பி, உனக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசினா ஆண்டவர்கிட்ட பேசலாமாமே, வசனத்தில் அப்படி சொல்லியிருக்குதாம்ல, அப்போ நானும் ஆண்டவரோடு பேசணும், ஆவியில் நிரம்பி அவரோட நான் பேசணும், அந்த அனுபவம் எனக்கு வேணும்னு கேட்டான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நடக்க முடியாத தம்பிக்குள்ள இவ்வளோ பெரிய ஆசை, ஆண்டவரோடு நான் நெருங்கி வாழணும், ஆண்டவரோடு நான் பேசணும், அதுக்கு எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், அந்நிய பாஷை வேணும். உடனே சொன்னார், நான் அவனுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு அப்படியே கையை நீட்டி அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படியே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். 5 நிமிஷம் கடந்து, ஆண்டவரே நிரப்பம் நிரப்பம், ஆண்டவரே ஆவியினாலே நிரப்பன்னு அப்படியே அந்நிய பாஷை பேசினாரா. 5 நிமிஷம் கழித்து ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்தா இங்கே உட்கார்ந்துருந்த பையனை காணும். எங்கடா போனான் நீ திரும்பி பார்த்தா எழும்பி நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறான், அந்நிய பாஷை பேசிக்கொண்டு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே சரீரத்தில் இந்த வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 வசனம் சொல்லுகிறாரு, கர்த்தரே ஆவியானவர். The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is a liberty. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் தானாய் விடுதலை உண்டாகிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், ஆவிக்குரிய வல்லமை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியினாலே நிரப்பப்படணும். நீங்க ஆவியில நிரப்பப்பட்டால் வியாதியெல்லாம் தன்னால போயிடும், பிசாசெல்லாம் தன்னால ஓட ஆரம்பிச்சிடும். ஆவியானுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த அசுத்த ஆவியை நெருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்க இறங்க பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். அப்ப உங்களுக்கு தேவை ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியின் நிறைவு. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில தேவனை துதிக்கலாம், ஆண்டவரை பாடலாம், அந்நிய பாஷையில ஜெபிக்கலாம், அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். இதெல்லாம் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்நிய பாஷை பேச என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா? 1 கொரிந்தியர் 14:5 சொல்லப்படுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையில பேச பேச உங்க பக்தி விருத்தியாகும், ஆண்டவர் மேல உள்ள அன்பு விருத்தியாகும், விசுவாசம் விருத்தியாகும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நிறைய பேருக்கு பக்தி விருத்தி ஆக மாட்டேங்குது. ஏன்? இந்த ஆவியானவருக்கு இடம் இல்லை. சும்மா பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அதனால தடுமாற்றம். ஒரு சோதனையில் விழுந்து போயிடுறோம், உடனே சோர்ந்து போயிடுறோம், ஜெபிக்க முடியலன்றோம், நம்ம ஊழியம் செய்ய முடியலன்றோம், பின்வாங்கிடுறோம். ஏன்? நமக்கு பலன் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 வல்லமையின் மேல் வல்லமை ஆவியானவர் தந்து கொண்டிருப்பார். ஆண்டவரோடு பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதியா இருப்பீங்க. அதனால தான் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பணும்.
ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், நானும் பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில துதிக்கணும், என் பக்தி விருத்தி அடையணும், ஆண்டவர் மேல உள்ள அன்பு விசுவாசம் விருத்தி அடையணும், இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி வாழணும், அதுக்கு இந்த அபிஷேகம் வேணும். அப்ப இந்த ஆவிக்கு ஒரு ஆசீர்வாதம்.